நிரம்பி வழிகிறது. இது தாவீது ராஜாவாகிறதுக்கு முன்பதாக எழுதப்பட்டதா சொல்றாங்க. அப்படின்னா தாவீதுக்கு ஒரு ஒரு தரிசனம் இருந்துச்சு, ஒரு விஷன் இருந்துச்சு. தேவன் நம்ம எப்படிலாம் நடத்திட்டு போவார் அப்படின்னு. ஏன்னா அவர் ஆடு மேய்க்கிற நபர் தானே. அவர் ஆடு மேய்க்கும் போது அவர் ஆடுகளை எப்படிலாம் மேய்ப்பாரோ அதை கருத்துல வச்சு இது போலதான் தேவன் என்ன அழகா நடத்திட்டே வரார் அப்படின்ற நினைவுகள்ல தான் இந்த சங்கீதத்தின் புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம சரியா நம்முடைய நாவை பயன்படுத்தணும்னா தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரித்து கொள்ளலாம். ஆமென். ஒரு 10 காரியங்கள் இருக்கு பாருங்க. நம்ம எனக்கு மிகவும் தேவை இருக்கிறது என்று நம்ம சொல்லி புலம்புறதுக்கு பதிலா நம்ம என்ன சொல்லணும்னா பிலிப்பியர் 4:19 அங்க வசனம் என்ன சொல்லுது? என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நமக்கு தேவை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம புலம்பிட்டே நம்மளோட குறையிலே அறிக்கை பண்ண வேண்டியதில்லை. அதுக்கு போல வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா சூழ்நிலைகள்லாம் மாற ஆரம்பிக்கும். 2வது, என்னால் ஒன்று முடியாது என்று பேசுவதை நிறுத்திவிட்டு பிலிப்பியர் 4:13 படி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு நம்ம அறிக்கையிட்டுட்டே தான் இருக்கணும். நம்ம எதெல்லாம் பேசுறோமோ அதெல்லாம் நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும். நீங்க தோல்வி குறித்து அதிகமா பேசிட்டே இருந்தீங்கன்னா தோல்விதான் உங்களுக்கு சம்பவிக்கும். அதனால நம்முடைய நாவை சரியா பயன்படுத்தி சரியா பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கலாம். அங்க 23வது சங்கீதத்துல தாவீது அதுதான் செஞ்சிருக்கிறாரு. என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவீர். இது அவர் அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்பதாக அவர் நினைவுல கொண்டு பேச ஆரம்பிச்ச காரியம். பின் நாட்கள்ல அது சம்பவித்தது. ஆமென்.